வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இனி தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் தருமா? குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகளுடைய நிலை, உடல்நிலை, இதுல எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி அமைஞ்சிருக்கு? அதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். காலச்சக்கரத்தில் 3வது வீடாக வரக்கூடியதாங்க மிதுனம். காற்று தத்துவத்தை கொண்டது. இலவசங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் விளைச்சி சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப வைராக்கியமானவங்க. யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கூட உயிருக்குயிராக பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு எல்லாமே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் இருந்தாலும் இவங்க ஒருத்தர்கிட்ட போய் நிற்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. தோற்றமும் உங்களுக்கு அப்படிதான். எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. அழகான மீன் மாதிரியான கண்களுக்கு சொந்தக்காரங்க. கண்ணாடியே 1000 கதை பேசி முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாங்க. வசீகரிக்கக்கூடிய இவங்க முக தோற்றத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க எல்லாருக்குமே ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, அடிக்கடி மனக்குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பேச்சு திறமை அபாரமா இருக்கும். நகைச்சுவை உணர்வோட பேசக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. எங்க போனாலும் காத்தோட்டமான இடத்தை தேடி போடக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். கள்ள கூட காசு பார்த்துருவாங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதார நிலையா இருக்கட்டும், எப்படி செயல்படுங்கிற ஒரு பக்கம் இவங்களுக்கு இருக்கும். ஒரு பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு தாவிடுவாங்க. ஒரு விஷயத்துல முழுமையாக நீங்க ஈடுபட்டாலே அதில் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. ஏன்னா புத்தி சாதுரியம் சிறப்பா இருக்கும். ராசி அதிபதி யாரு? புதன் பகவான் தான். எந்த செயல்பாட்டிலுமே ஒரு சிறந்த அறிவு தரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசி அதிபதி தான். அதனால எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அது முழு கவனம் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதை தொட்டாலும் அது வெற்றி தான். வெளிப்படையான ராசி நீங்க தான். ரகசியங்கிறது தங்காத, ரகசியம் மறைச்சு வைக்கவும் தெரியாது. வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சிந்தனை சிறப்பாக இருக்கும். ரெட்டப்பட ராசிங்கிறதால ராம எப்படி லட்சுமணன் புரியாமல் இருக்கிறாங்களோ அது மாதிரி உங்க பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. தனிமையில உங்களுக்கு பயம்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியங்களா, வாழ்க்கையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்றர்கள் தான். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் பணத்தை நீங்க சேமிக்க வைக்கணுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து உங்க வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப செலவு உண்டு. குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலுமே இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வெற்றி தரும். பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்மந்தமாக இந்த நேரம் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாலும் அது கை கூடி வரும். அதனால் தாராளமாக செய்யுங்க. வேலையில் இது வரைக்குமே நிறைய இடையூறு சந்திச்சவங்களுக்கு கூட அதிலிருந்து மாற்றத்தை பெற போகிறீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரம் நீங்கள் விருப்பப்பட்டது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை காரணமாக இந்த உங்களுடைய உடைமைகளை, இந்த தங்க நகை மாதிரியான விஷயங்களை அடகு விற்கிறது, இந்த மாதிரியான முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை மீட்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதில் தான் கவனம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை, இது வரைக்குமே பூர்வீக சொத்து பிரச்சனையால் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. இழுபறியாகவே இருந்திருக்கும். நீங்கள் முடிச்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் முயற்சி செய்யலாங்க. நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பஞ்சாயத்துகள் வச்சாலும் சரி, நீங்களாக முயற்சி செஞ்சாலும் சரி, சாதகமாக முடியும். பாக பிரிவினைங்கிறது உங்கள் விருப்பம் போல நடைபெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியமே சிறப்பாக இருக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த நேரம் சனியை சிம்மராசியில் சந்திக்கக்கூடிய செவ்வாய் பார்க்குறாரு. இதை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும்னா, கூட பிறந்தவங்க உடன்பிறப்பு வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் கவனமாக இருங்க. வேலை சிறப்பு தான், லாப சிறப்பு தான். ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய மேலதிகாரி உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். வேலையை விட்டலாமாங்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் வேலை விவகாரத்தில் கவனமாக இருங்க. மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு முழு கவனமும் இந்த நேரம் நீங்கள் வேலையில் செலுத்துறது தான் நல்லது. அன்றாடம் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கூடுதல் கவனம் செஞ்சுக்கோங்க. பெரும்பாலுமே இந்த நேரம் சிந்தனையில் மாற்றம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்காம பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க.
சொத்து பிரச்சனை, சொந்த பந்தங்களுடைய பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இனிமேல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிறத விட்டுட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் முழு கவனம் செலுத்த பாருங்கள். பேசுகிறவங்க 1000 பேச தான் செய்வாங்க, தொல்லை தர தான் செய்வாங்க. எல்லாருக்குமே சொந்த பந்தமாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், கொஞ்சம் ஒருபடி முன்னுக்கு வந்தாலே யாருமே அப்படி தான். அதனால் அதை பற்றி கவலைப்படத்தை விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். வேலை சும்மா இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய வாய்ப்பும் காத்திருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான். அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப சும்மா இந்த நேரம் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் பார்த்து இந்த நேரம் நடந்துக்க பாருங்கள். பக்குவமாக பழகுங்க. குடும்ப உறுப்பினர்கிட்டையும் சரி, வெளிநபர்கிட்டையும் சரி கொஞ்சம் இந்த நேரம் பக்குவமாக பழக பாருங்கள். திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. தைரியமாக இருங்க. எந்த பிரச்சனை கண்டு பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றும் உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டா போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. நிலையில்லாத வேலை கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிலையாக வேலை அமையும், நிரந்தர வருமானம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்கள் இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது வரைக்குமே நிறைய பாதிப்புகளை உணர்ந்திருப்பீங்க. நன்மைங்கிறது கிடைச்சிருக்காது. இனி நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துணிச்சலும் தைரியமும் இருந்துட்டா போதும். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தைரியமாக செயல்படுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், கேது இந்த 3 கிரகமும் சாதகமாக இருக்குது. மற்ற கிரகம் தான் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறது. உங்கள் ராசியை இந்த நேரம் புண்ணிய ஸ்தானத்துலையும் கலசர ஸ்தானத்துலையும் பார்வையிடக்கூடிய நேரம் சுப பார்வை தான். ஜென்ம குரு இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாங்க. இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பண வசதி சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். குடும்பம் நடத்தக்குண்டான ஒரு பண வருமானம் சிறப்பாக இருக்குது. ஆன்மீக பயணம் மாதிரியான விஷயத்த எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் கொஞ்சம் செலவை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லலாங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம், சரும பாதிப்பு ஏற்படலாம். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து இருந்தாலும் பெருசாக பயந்துக்க வேண்டாம். எளிமையான சிகிச்சையால் குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண முயற்சி வெற்றி கிடைக்கும். புதுசாக திருமணமானவங்களுக்கு இந்த நேரம் பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சாதகமான நேரம் தான். வேலைன்னு வந்துட்டா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆதரவுங்கிறதே கொஞ்சம் மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்காது தான். குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். நிம்மதியான சூழ்நிலை. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வெளிநாடு போகணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் சேரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரம் தாராளமாக முயற்சி செய்யலாங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான். தொழில் வியாபாரம் இந்த போட்டி பொறாமல் இல்லாமல் விலகி மனசில் ஒரு ஆறுதலான நேரத்தை தரப்போகுது. விற்பனை லாபம் படிப்படியாக அதிகரிக்க இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க. நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. இந்த நேரம் மற்றவங்க எல்லாமே சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். சாதகமான நேரம் தான். புதிய துறையில் கால் பதிக்கிறதுக்கு இந்த நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல வாய்ப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி தொடர்ந்து இது வரைக்குமே ஒரு பின்னடைவை சந்திச்சவங்களுக்கு கூட அந்த தடை நீங்குதுங்க. புதுசாக முதலீடு செய்கிறீங்களா, சுக்கிரன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. நல்ல மாற்றம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். செல்வாக்குங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அதிகரிக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அவங்களுடைய நெருங்கிய தொடர்பால் ஒரு முக்கியமான பொறுப்பு எல்லாமே ஏற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நல்ல முன்னேற்றம். உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. கூடவே ஆசிரியருடைய ஒத்துழைப்பு இருக்குது, பெற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. இதை விட உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. முழு கவனம் நீங்கள் இதில் கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க. கல்வியில் நல்ல மாற்றம் தான் மாணவர்கள். அதே மாதிரி கொஞ்சம் கூட பழகக்கூடிய நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. உங்களுக்கு இந்த நேரம் எது இருக்குதோ இல்லையோ சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் இந்த நேரம் விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த நேரம் கூட பழகக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கம் சரியில்லைன்னு பட்டால் அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கிறது தான் நல்லது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். பயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செலுத்தி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் வசதி கிடைக்கும். கால்நடை பராமரிப்பில் மட்டும் கொஞ்சம் செலவு வந்து போகுங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். ஒரு சின்ன பிரிவு இந்த நேரம் இருக்குங்க கணவன் மனைவி கூட. ஆனால் அது தற்காலிகம் தான். பெரிய அளவில் பாதிப்பு தராது. கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். கொஞ்சம் பேச்சில் நீங்கள் தன்மையை நடந்துக்க பாருங்கள். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதுக்காக மனசை விட்டுறாதீங்க. முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் வேலை நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு.
அதே மாதிரி உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசில் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மனசு தெளிவாக இருந்துட்டாலே உடலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக மாறிடும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளியிடத்துலையும் சரி, உறவினர் வகையிலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது தான் நல்லது. எந்த தருணத்துலையுமே பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உணர்ச்சி வசப்படாமல் இந்த நேரம் இருந்துட்டு வந்தாலே போதும். பொறுமை நிதானமாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், சிறப்பாக இருக்குதுங்க. வியாழக்கிழமையானா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை அன்னதானம் செய்கிறது நல்லது. நீங்கள் எல்லாருக்கும் செய்யணும்னாலும் பரவாயில்ல, ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க. நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு, அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு, இதை செஞ்சுட்டாங்க போதும்.